IPL தொடரில் இன்று சேப்பாக்கத்தில் நடைபெறும் லீக் போட்டியில் பஞ்சாபுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பலப்பரட்சை நடத்தவுள்ளது. போட்டி குறித்த விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். IPL தொடரை பொறுத்தவரையில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்த வரக்கூடிய அணிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் முதலிடத்தில் இருக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் இதுவரையில் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாலும் கடைசி 2 தொடர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நினைத்த அளவுக்கு வெற்றியை தரவில்லை. கடந்த ஆண்டு தொடரில் இறுதி இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருடைய இதுவரையில் ஒரு மிக மோசமான நிலையில் தொடர முடித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு மெகா ஆக்ஷன், பல்வேறு புதிய முகங்கள், அதிரடி ஆட்டக்காரர்கள், பந்து வீச்சாளர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். இளைஞர்களுக்கும் பல்வேறு இடங்களில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இளம் வீரர்களும் ஆக்ஷன் மூலமாக எடுக்கப்பட்டிருந்தனர். அந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பலம் வாய்ந்த அணியாக தொடக்கத்திலிருந்து தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய முதல் போட்டியில் அவர்களுடைய நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளராக இருந்த ஜடேஜாவுடைய சிறப்பான பந்து வீச்சின் காரணமாக சொற்ப ரன்களில் 127 ரன்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சுருண்டிருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாஸை ஜெயிக்க முடியாத காரணத்தினால, ரெயின் காரணமாக, அட்மாஸ்பியரின் காரணமாக ஒரு குறைவான விக்கெட்டுகள், அதாவது குறைவான ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. பவர் பிளேயிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து மிகப்பெரிய தடுமாற்றத்திற்கு உள்ளானார்கள். உள்ளே வந்த அனைத்து பேட்ஸ்மேன்களும் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் என, சர்ஃப்ராஸ் கான் என அனைவருமே அதிரடியை மட்டுமே காட்ட தொடங்கியிருந்தனர். ஆட்டத்தை நிதானமாக எடுத்து செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக எளிதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றியை பெற்றது. இந்த நிலையில் இன்று மாலை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இடையில பல பரீட்சை என்பது நடத்தப்பட இருக்கிறது. சேப்பாக்கத்தில் இந்த தொடருடைய முதல் போட்டியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்கொள்ள இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஆடி இருக்கக்கூடிய ஆட்டத்தில் வெற்றி பெற்று டேபிள் டாப் எனக்கூடிய 5வது இடத்துல இருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்ற தோல்வியின் காரணமாக நெட் ரன் ரேட் மைனஸ்ல 10வது இடத்திலே தொடர்ந்து நீடிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே அறிவிக்கப்பட்டவாறு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய முன்னாள் கேப்டன் நட்சத்திர வீரர் மகேந்திர சிங் தோனி இந்த ஆட்டத்தில் இடம்பெற மாட்டார் என்பது தெரிகிறது. டெவால் புரூவிஸ் காயத்திலிருந்து குணமடைந்து வருகிறார். 2-3 நாட்களாக சென்னையில் நடைபெறக்கூடிய பயிற்சி ஆட்டங்களிலும் பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார். இது குறித்து ருத்ராஜ் தெரிவிக்கும் போது அது குறித்து நமக்கு தெளிவான பதில் இல்லை. தோனி குறித்தான நிலைப்பாட்டுக்கு 13வது நாள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் 2 வாரம் ஓய்வில், ரீஹாபிலிட்டேஷன் ஓய்வில் இருக்கிறார் என்பது செய்தியாளர் சந்திப்பில் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தகவலாக அளித்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணி பலம் வாய்ந்த அணி. கோப்பர், கான்லே உள்ளிட்ட அதிரடி ஆட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய அணியாக இருக்கிறது. பந்து வீச்சுக்கு சென்னையில் சுழல் பந்து எளிதில் கை கொடுக்கும் என்பதால் யுஸ்வேந்திர சஹால் உள்ளிட்ட வீரர்களும் இந்த ஆட்டத்தில் கை கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அளவில் பஞ்சாப் கிங்ஸ், பலம் வாய்ந்த பஞ்சாப் கிங்ஸ் இந்த தொடரில் வெற்றியை பெற்று அடுத்தகட்டமாக வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சொந்த மண்ணில் வெற்றியோடு துவங்க வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறது. இந்த தோல்விகளிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவில் மீளப் போகிறது, அணியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது, பந்து வீச்சாளர்களுக்கு குறிப்பாக மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். கடந்த முறை ஆஸ்திரேலியன் பிளேயர் ஷாட் உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு பினிஷர் இல்லாததுனால உர்வில் பட்டேல் போன்ற பினிஷர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியிலிருந்து அவர்களுடைய வெற்றி கணக்கை தொடங்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருக்கிறது. 7:30 மணிக்கு போட்டி சேப்பாக்கத்தில் தொடங்க இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ